Zaved sold two laptops at rupees 23,000 each. On one, he gains 18% and on the other, he loses 18%. What percent does he gain or lose on the whole transaction? ஓகே, கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஜாவித் sold two laptops at rupees 23,000 each. ரெண்டு லேப்டாப்ஸை ஒவ்வொரு லேப்டாப்பும் ₹23,000 சேல் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஷனில் லேப்டாப்ஸோட செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லேப்டாப் equal to rupees 23,000. Selling price of second laptop. ரெண்டு லேப்டாப்புமே ₹23,000 சேல் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. On one, he gains 18%. கெயின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டூ லேப்டாப்ஸில் ஒரு லேப்டாப்க்கு அவனுக்கு ப்ராஃபிட் 18% கிடச்சிருக்கு. ஸோ ப்ராஃபிட் percentage of first laptop. %18. On the other, he loses 18%. இன்னொரு லேப்டாப்க்கு அவனுக்கு லாஸ் நடந்திருக்கு. ஸோ லாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் செகண்ட் லேப்டாப் equal to 18%. டூ லேப்டாப் சேல் பண்ணதில் ஒரு லேப்டாப்க்கு 18% ப்ராஃபிட்டும் இன்னொரு லேப்டாப்க்கு 18% லாஸும் நடந்திருக்கு. ஓகே, கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் பர்சன்ட் டஸ் ஹி கெயின் ஆர் லாஸ் ஆன் த ஹோல் டிரான்சாக்ஷன். இந்த ஹோல் டிரான்சாக்ஷனில் அவனுக்கு ப்ராஃபிட் நடந்திருக்கா லாஸ் நடந்திருக்கா, அதோட பர்சன்டேஜ் என்னன்னு கொஷினில் கேட்டிருக்காங்க. கெயின்னா ப்ராஃபிட். ஓகே, நமக்கு கொஷனில் செல்லிங் ப்ரைஸும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த லேப்டாப்ஸோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன ஃபார்முலானா, சிபி ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லேப்டாப் கால்குலேட் பண்ணிடலாம். சிபி கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலானா, எஸ்பி இன்ட்டு 100 டிவைடட் பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் செல்லிங் ப்ரைஸ் யூஸ் பண்ணி லேப்டாப்போட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். செல்லிங் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் லேப்டாப்போட செல்லிங் ப்ரைஸ் என்ன, 23,000 into 100 plus profit percentage first laptop 18. ஸோ இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 23,000 into 100, 23 lakhs divided by 100 plus 18, 118. நமக்கு இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லேப்டாப் equal to rupees 19,491.52. ஸோ நம்ம ஃபஸ்ட் லேப்டாப்போட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் லேப்டாப்போட செல்லிங் ப்ரைஸ் லாஸ்ட் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி அதோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். சிபி ஆஃப் செகண்ட் லேப்டாப், இதுக்கு என்ன ஃபார்முலா, எஸ்பி இன்ட்டு 100 டிவைடட் பை லாஸ் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி நம்ம காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். செகண்ட் லேப்டாப்போட செல்லிங் ப்ரைஸ் 23,000
into 100 divided by 100 minus loss percentage, same 18. இந்த terms multiply பண்ணிக்கலாம். 23 lakhs divided by 100 minus 18, 82. So cost price of second laptop. இந்த terms simplify பண்ணும்போது rupees 28,048.78. ஸோ ரெண்டு லேப்டாப்போட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். நமக்கு கொஷினில் டோட்டல் டிரான்சாக்ஷனில் அவனுக்கு ப்ராஃபிட் நடந்திருக்கா லாஸ் நடந்திருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். டோட்டல் சிபி டோட்டலாக ரெண்டு லேப்டாப்புக்கும் அவனுக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். ரெண்டு சிபியும் ஆட் பண்ணிடலாம். 19,491.52 ப்ளஸ் 28,048.78 equal to rupees 47,540.3. லேப்டாப்ஸோட டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ். டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேல்குலேட் பண்ணிடலாம். டோட்டல் எஸ்பி ஈக்குவல் டு ரெண்டு லேப்டாப்ஸோட செல்லிங் ப்ரைஸ் நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஈச் 23,000 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு லேப்டாப்பும் 23,000 ருபீஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ருபீஸ் 46,000 இந்த லேப்டாப்ஸோட டோட்டல் செல்லிங் ப்ரைஸ். அவனுக்கு டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 47,540 ருபீஸ் 540.3 பைசா நடந்திருக்கு. டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் வந்து ருபீஸ் 46,000. ஸோ செல்லிங் ப்ரைஸை விட அவனுக்கு காஸ்ட் ப்ரைஸ் தான் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இங்கே வந்து காஸ்ட் ப்ரைஸ் தான் செல்லிங் ப்ரைஸை விட அதிகம். அப்போது அந்த டிரான்சாக்ஷனில் அவனுக்கு லாஸ் தான் நடந்திருக்கு. செல்லிங் ப்ரைஸை விட காஸ்ட் ப்ரைஸ் அதிகம்னா ஸோ தேட் இஸ் அ லாஸ். லாஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணிடலாமா? லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 47,540.3 மைனஸ் 46,000. லாஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 1,540.3 ருபீஸ். ஸோ கொஷனில் நமக்கு லாஸ் பர்சன்டேஜ் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ் பர்சன்டேஜுக்கு என்ன ஃபார்முலா? லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு லாஸ் divided by CP into 100%. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி லாஸ் பர்சன்டேஜ் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். லாஸ் 1,540.3 divided by cost price 47,540.3 into 100%. இந்த டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணும்போது லாஸ் பர்சன்டேஜ் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 3.24%.
So the answer.